ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐஏஎஸில் ஆப்பிள் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஆப்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆப்பிளில் .NET ஃப்ரேம்வொர்க் வெர்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இங்கே சர்ச்சில் போயிட்டு ஐஏஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இந்த இன்டர்நெட் சர்வீஸ் வரும், இதை கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமைஸ் பண்ணிக்குவாங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். சைட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு டிஃபால்ட் சைட் இருக்குது, அப்புறம் டிவிஸ்டிக்னு ஒரு சைட் போட்டிருக்கேன். ஸோ இதோட ஆப்பிள் வந்து நீங்கள் இந்த பேசிக் செட்டிங்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இதோட ஆப்பிள் என்னன்றது இங்கே இருக்கும். அதே மாதிரி ஆப்பிள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே அதோட ஆப்பிள் வேர்ஷன் .NET ஃப்ரேம்வொர்க்கோட வேர்ஷன் என்ன பைப் லைனு எல்லாமே இதில் இருக்கும். இப்போ இங்கே ஆப்பிளோட நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரீநேம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன நேம் பண்ணாலையும் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஒரு ஆப்பிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பிள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் அப்ளிகேஷன் போல் செலக்ட் பண்ணுங்க. இங்க நான் ஒரு நியூ சைட்னு ஒரு ஆப்பிள் கிரியேட் பண்றேன். ஸோ அந்த நேம் இங்க வந்துடுச்சு. இப்போ இந்த நேம் வந்து எனக்கு இந்த இந்த டிவிஸ்டெக் இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா சைட்டை கிளிக் பண்ணுங்க, பேசிக் செட்டிங்ஸ் போங்க, இங்க செலக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இந்த டிராப் டவுன் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க என்ன ஆப்பிள், அதுல எவ்வளவு ஆப்பிள் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நம்மளுக்கு எந்த ஆப்பிள் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ அந்த ஆப்பிள் இங்கே வந்துடும், அப்புறம் ஓகே கொடுக்க வேண்டியது. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் சைட் கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட் ஆப்பிளில் வந்து சைட் கிரியேட் ஆகிடும். பட் நம்ம கிரியேட் பண்ணுற சைட்லேயே ஆப்பிள் வேணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னடா நம்ம வந்து நம்ம சைட் வந்து வேற ஆப்பிள் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி ஆப்பிள் வந்து முக்கியமாக வேர்ஷன் செக் பண்ணணும் நம்ம. ஸோ ஆப்பிள் கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம இதுதான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கரெக்டா. இந்த சைட்டுக்கு பார்த்துக்கலாம். டிவிஸ்டெக் செலக்ட் பண்ணிட்டு பேசிக் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இங்கே பாருங்க, இப்போ நம்ம சைட் கிரியேட் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் வந்து இந்த வேர்ஷன் சேஞ்ச் ஆகும், இந்த 2.0 செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி செட் ஆகும்போது சைட் ரன் ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து கோடு டெவலப் பண்ணது ஃபுல்லாக 4.0 தான் டெவலப் பண்ணியிருப்பீங்க. ஸோ டார்கெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து லேட்டஸ்ட் தான் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் 2.0 செட் ஆகிருந்ததுன்னா சைட் ரன் ஆகாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து நம்ம சைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு 4.0 செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து ஆப்பிள் வந்து சர்வீஸ்க்குள்ளார எல்லாமே கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கு, சர்வீஸ் பேஸ்டா. பட் வந்து நம்மளுக்கு வெப்சைட் வந்து சர்வீஸ் அன்அவைலபிள்னு ஒரு எரர் வந்ததுன்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படி ஆப்பிள் செக் பண்றது அப்படின்னா இங்க செட் அப்ளிகேஷன் ஃபுல் டிஃபால்ட் அது செலக்ட் பண்ணிட்டு இந்த இடம் பாருங்க, ரேபிட் ஃபெயில் ப்ரொடக்ஷன் சர்வீஸ் அன்அவைலபிள் ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா இந்த இடத்துல சம்டைம்ஸ் வந்து டிசிபி லெவல் வந்து செட் ஆகிருக்கும், அதை எஸ்டிடிக்கு சேஞ்ச் பண்ணுங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஆப்பில் ஒரு தடவை ஸ்டாப் பண்ணுங்க, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரீசைக்கிளும் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. ஸோ ரீசைக்கிளில் வந்து நீங்கள் இங்கே இந்த மாதிரி டைம் இருக்கும், இது எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கொடுங்க, கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுங்க. அது வந்து அந்த டைமில் ரீசைக்கிள் ஆகிக்கும். ரீசைக்கிள் என்ன, அது ரீஸ்டார்ட் தான். அதான் இங்கே இருக்கிற ரீசைக்கிள் இதே தான். சரிங்களா. இதுக்கு டைம் செட் பண்ணுறோம் நம்ம, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஆப்புள்ள நம்ம சைட்டு ஒரு மல்டிபிள் சைட் கிரியேட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம். அந்த டைமில் வந்து ஒரு 25 சைட் கிரியேட் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் சைட் கிரியேட் பண்ணும்போது அந்த சைட் கிரியேட் பண்ணாலும் ரன் ஆகாது. ஏன் அப்படின்னா ஃபுல்லாக சைட் கிரியேட் ஆகிறதுக்குள்ள இந்த பைப் லைனில் இன்டகிரேட்டட் பைப் லைனில் தான் கிரியேட் ஆகும். அதனால் நிறைய வெப்சைட் இதுலேயே போடும்போது இன்டகிரேட்லேயே போடும்போது
ரன் ஆகாமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம், நம்ம இந்த இதில் வந்து செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே நம்ம கிளாசிக் மோடு மாற்றிக்கலாம். அப்போ சைட் ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வியூ அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த பாத் செட் ஆகிருக்கும். This application have been filtered by Twiststick application pool. ஸோ இந்த இதில் இருக்கும். இந்த ஃபில்டர் வந்து வேணாம் அப்படின்னா நம்ம அதில் ரிமூவ் கொடுத்துக்கலாம். அது ரிமூவ் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது எதில் இந்த சைட் எதில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ரூட் அப்ளிகேஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. என்ன ஆப் போல் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதும் இதில் தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு. பாருங்கள், சைட் வந்து Twiststick, ஆப் பூல் வந்து எதில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். நியூ சைட் நம்ம சேஞ்ச் பண்ணோம்ல ஆப் பூல், அதை பாருங்க, நியூ சைட் வெர்ஷன் 4.0 ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் நான், அகைன் எனக்கு வந்து Twiststickன்ற ஆப் உள்ளே சைட் ரன் ஆகணும் அப்படின்னா திரும்ப பேசிக் செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே போயிட்டு செலக்ட் கொடுத்துட்டு Twiststickன்ற ஆப்பில் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே, இங்கேயும் ஓகே கொடுங்க. இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுங்க. சைட் செலக்ட் பண்ணிட்டு வியூ அப்ளிகேஷன் கொடுங்க. வியூ அப்ளிகேஷன் Twiststick சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வியூ அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஸோ இங்கே அந்த இது சேஞ்ச் ஆயிடுச்சு, இங்கே வரல நம்மளுக்கு. இங்கே திரும்ப ஆப் போவோம். இப்போ பாருங்க, இதில் வந்துட்டு இங்கே பாருங்க, நேம் வந்து நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு இங்கே. ஓகே, இப்போ வியூ அப்ளிகேஷன் கொடுப்போம். இங்கே பாருங்க, Twiststick அப்ளிகேஷன் போல் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.